ஹலோ டெக்கிஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செமஸ்டர் 12 ஈஸியாக நார்டன் தியரம் பார்க்குறோம். நார்டன் தியரம் கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்டன் தியரம் டெஃபினிஷன் பார்க்கலாம். எனி லீனியர் பைலர் சர்க்யூட் இருக்கும். அது நம்ம வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக மாத்திரம் எப்படின்னா அது லோட் டிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கும், அதில் கரண்ட் சோர்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கணக்காக இருக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட் இதுதான் கொடுத்துருக்க சம்மு. இதில் வந்து நம்ம பவர் த்ரூ தி 100 Ω லோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் லோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து பவர் எவ்வளோ கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் கிர்ச்சாஃப் கரண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே பண்ணுறோம். லூப் 1, லூப் 2, லூப் 3, I1, I2, I3. ஃபஸ்ட் லூப் 1 பார்ப்போம். KVL ரூல் அப்ளை பண்ணுறோம். எப்பயுமே கரண்ட் ஒரு ரெசிஸ்டர் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா அங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துரும். KVL ரூல் படி ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரி என்ட்ரி ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் எடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லூப் 1 போடுறோம். இங்கேருந்து போகிறோம் -201. இங்கே 4 இந்த லூப் 1னால I1 ஃபஸ்ட் வரும், -I2 + 10. இதை சால்வ் பண்ணால் அவனுக்கு 690 I1 - 470 I2 = 0 கிடைக்குது. இப்போ லூப் 2 KVL ரூல் அப்ளை பண்ணுறோம். இங்கே இதில் போனால் -2 ப்ளஸ் போகுது, ஆனால் -380 I2, ஏன்னா செகண்ட் லூப்னா I2 - I3. இப்போ இந்த இதில் போனால் இங்கே வந்து ப்ளஸ் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் இங்கே இருக்குது, -470. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் லூப்னா I2 - I1. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 470 I1 - 850 I2 + 383 I3 ஈக்குவேஷன் 2 கிடைக்குது. இப்போ நம்ம வந்து அப்பே KVL ரூல் ஃபார் லூப் 3 பார்க்கலாம். இங்கே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது, அதனால் இங்கே -200 I3. இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகிறனால இங்கே வந்து -5 வோல்ட்னு எடுத்துப்போம். இங்கே வந்து இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகிறனால -380 I3 - I2. இது லூப் 3னா I3 - I2. இந்த அப்படியே தான் நம்ம ரெடியூஸ் பண்ணால் 380 I2 - 580 I3 = 5 எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டர் மூலிமா சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ I1, I2, I3. இதில் வந்து நம்ம இதில் இதில் வந்து கொடுத்துருக்க லோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிறது வந்து நம்ம வந்து நார்டன்ஸ் கரண்ட்னு எடுத்துப்போம். ஆனால் இங்கே இதிலேயே போகிறது தான் நார்டன்ஸ் கரண்ட். அப்படி பார்த்தா இங்கே வந்து I2 தான் இங்கே நார்டன்ஸ் கரண்ட். நம்ம வந்து அப்படியே நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஷார்ட் சர்க்யூட் மட்டும் மற்ற வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரிஸ் மாதிரி பண்ணால் அது பேரலல், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம் ஆச்சுன்னா அது நம்ம பேரலாக கன்சிடர் பண்ணோம். அப்படி பார்த்தா இது ரெண்டுமே பேரலல். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 149.85 + 131.0344. இது ரெண்டுமே சீரிஸில் கரெக்டாக இருக்குது. நம்ம எடுத்து ஆட் பண்ணால் 280.889 ஓம் வேல்யூ கிடைக்குது. இதுதான் நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டரோட வேல்யூ. இப்போ நார்டன் வேல்யூ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கரண்ட் சோர்ஸ் இருக்கும், ஈக்குவல் ரெசிஸ்டர் இருக்கும், அப்புறமேட்டு RL லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். IL = IN × R equivalent / R equivalent + RL. இப்போ வந்து நம்ம IN வேல்யூ போட்டும் RL எடுத்தும் இதை எடுத்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து 9.2772 × 10⁻³ வருது. இந்த 9.22772 மில்லி ஆம்பியர் எழுதுகிறோம். கரண்ட்டோட ரூல் ஃபார்முலா IL = IL² × RL. இந்த சைடு சப்ஸ்டிட் பண்ணால் 8.6066 மில்லி வாட் கிடைக்குது.